லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு தவறான பாதையில் சென்று எல்லாவற்றையும் செலவழித்து விடுகிறான். அவனோடு இருந்த நண்பர்கள் அவனை விட்டு விலகி விடுகிறார்கள். அப்ப பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பாக்கெட்ல பணம் இருக்கோ அவ்வளவுதான் உங்களை சுற்றி என்ன இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, உற்றார் உறவினர் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. என்னைக்கு உங்க பாக்கெட்ல இருந்து பணம் இல்லாம போகுதோ அன்னைக்கு நீங்க ஜீரோ, உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும், பணம் பாதாள வர பாயும், பணம்னு சொன்னா பணமும் வாய் திறக்கும். எவ்வளவோ பழமொழிகள் உண்டு இல்லையா, இருக்குல்ல. அப்ப பணம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்துல உங்களுக்கு மரியாதை. இப்ப இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறார், தகப்பனிடத்தில் சொத்தை பிரித்து கொண்டு தவறான பாதையிலே செல்கிறார். தவறான நண்பர்களோடு அங்கே என்ன செய்கிறார், பணத்தை செலவழிக்கிறார், தகாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய வாழ்க்கை அங்க எப்படி இருக்குது, ரொம்ப ஜாலியா இருக்கிறார். ஏன்னா இப்ப நிலைமை என்ன, ஒண்ணுமே இல்லை, ஒரு வேலை கூட கிடையாது. அப்போ ஒரு இடத்துல போய் பன்றி மேய்க்கின்ற வேலை அவருக்கு கிடைக்கிறது. சரியா? அப்போ பன்றிகள் தின்கின்ற தவிட்டை அவர் அங்கே சாப்பிட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில மனிதர்கள் தேடி செல்கின்ற சிற்றின்பங்கள், குடி, போதை, விபச்சாரம் இல்லையா, இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த பன்றி தின்கின்ற தவிட்டிற்கு சமானமாக காணப்படுகிறது. அப்போ அவனுக்கு தனக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும், நான் எதை சாப்பிடுகிறேன், தவிட்டை சாப்பிடுகிறேன். இப்ப என்ன நினைக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டுல எவ்வளவு ராஜபோகமான சாப்பாடு உண்டு, நான் அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனே, தன்னைத்தான் அவன் அங்கே உணர்கிறான். சரியா? நாம் யாருடைய பிள்ளைகள், ஜீவனுடைய தேவனின் குமாரர்கள், குமாரத்திகள். அப்ப நம்முடைய தகப்பன் யாரு, சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர். அந்த எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும். ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவர். அப்ப அந்த பரிசுத்தம் உள்ள தேவனின் பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாக இருக்கின்றோமா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இளைய குமாரன் தன்னை உணர்ந்து கொண்டா, நான் எதை சாப்பிடுகிறேன், தவிட்டை சாப்பிடுகிறேன். அப்ப பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு நாள் அந்த பாவம் என்ன செய்யும், அவர்களை உணர்த்தும். நீங்க வேணும் சொல்லலாம், நான் எங்க பாவம் செய்தேன், சாத்தானாலும் என்னை வஞ்சித்து விட்டான். நம்ம இடம் கொடுக்கறதுனாலதான் அவன் நம்ம வஞ்சிக்கிறான். சாத்தவங்களை ஒரு நாள் கைவிட மாட்டான். பாவத்துல திரும்ப 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 என்ன செய்வான், கொண்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா உங்களை யாரு தான் கைவிட்டுருவாரு, ஆண்டவர் கைவிட்டுருவாரு. ஆனா அது நிரந்தரமான கைவிடுதலா இல்லை, இமைப்பொழுது அவ்வளவுதான். நீங்க என்ன செய்யணும், திரும்பமாக அவரிடத்தில் வந்து சேர வேண்டும். இங்க பாருங்க, இந்த நிலை வருவதற்கு சற்று முன்பே அவன் என்ன செய்திருக்க வேண்டும், மனம் திரும்பி இருந்தால் எவ்வளவோ சந்தோஷத்தை அவன் என்ன செஞ்சிருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். எவ்வளவோ வேதனைகளை அவன் தவிர்த்திருக்கலாம். ஆனா அவனுக்கு எப்பந்தான் புத்தி வந்தது, பன்றி சாப்பிடுகிற தவிட்ட சாப்பிடும் பொழுது அவனுக்கு புத்தி வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவன் செய்யற பாருங்க, என்னென்ன மனம் திரும்புதல் பாருங்க. தனது பாவ நிலையையும் பரிதாப நிலையையும் உணர்ந்து வருந்துகிறான். இரண்டாவதாக பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு அவன் அங்கே தீர்மானிக்கிறான். மூன்றாவதாக தன் தகப்பனிடத்திலே வருகிறான். அதாவது நாம் யாரிடத்திலே வர வேண்டும், தேவனிடத்திலே வர வேண்டும். நான்காவதாக தான் செய்த தவறுகளை அங்கே என்ன செய்கிறான், ஒப்புக்கொள்கிறான். அப்ப நாம எப்படி இவனை கெட்ட குமாரனின் கதை என்று சொல்ல முடியும், மனம் திருந்திய ஒரு மைந்தனின் கதை. இந்த 4 காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதாவது நாம் நம்முடைய பாவ நிலையை உணர வேண்டும், பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், தீர்மானிக்க வேண்டும், நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், அவரிடத்திலே நம்முடைய தவறுகளை என்ன செய்ய வேண்டும், அறிக்கையிட வேண்டும், கடைசியாக அவைகளை விட்டுவிட வேண்டும். இதுக்கப்புறம் என்ன கிடைச்சது அவனுக்கு, இவன் வருவான்னு சொல்லி தகப்பனார் அங்க காத்துட்டே இருக்கிறார் இல்லையா, எப்ப திரும்பி வருவான், எப்ப திரும்பி வருவான், எப்ப திரும்பி வருவான் அப்படின்ட்டு. ஆனா வருகின்ற பொழுது அவனை பேசுவதற்கு கூட அவரோட தகப்பன் என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் தூரத்தில் வந்து கொண்டிருந்த தன் மகனை கண்டு ஓடோடி அங்கே செல்கிறார், அவனை வரவேற்கிறார், அநேக சிறப்பான காரியங்களை என்ன செய்கிறார், செய்வதற்கு அங்கே கட்டளை கொடுக்கிறார். அப்ப அதுபடிதான் நமக்கும் என்ன செய்ய இந்த மரியாதை கிடைக்கும்.
இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து விடுபட்டு தகப்பனிடத்தில் நாம் செல்ல வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மை வரவேற்பதற்கு ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு உண்டு. சரியா? அழுக்கான கந்தை துணிக்கு பதிலாக உயர்ந்த ஆடைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பன்றி மேய்ப்பதற்காக கையில் வைத்திருந்த கோலுக்கு பதிலாக அங்கே மோதிரம் கொடுக்கப்படுகிறது. வெறும் காலுக்கு பதிலாக அங்கே அவனுக்கு காலணி கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தரக்குறைவான ஆகாரத்தை உண்டு வந்த அவனுக்கு அங்கே சிறப்பான சுவையான விருந்து அங்கே ஆயத்தப்படுத்தப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தள்ளாடி நடந்தவனுக்கு இன்றைக்கு இசையோடு நடனத்தோடு அங்கே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. பாவத்தில் வாழ்வதற்கும் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கும் இவைதான் வித்தியாசம். முடிஞ்சுதா? பாவத்தில் இருந்தா பண்ணித்துங்கிற தவறு தான் நமக்கு. பாவத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட வந்தா உங்களுக்கு அறுசுவை விருந்து. எனக்கு அன்பானவர்களே, இது ரொம்ப ஆழமான சத்தியம். ஆனா நாம் என்ன செய்யறோம்? வழக்கம் ஒரு சின்ன கதையாக நாம் என்ன செய்யறோம்? இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். இப்போ சரி, இப்போ அந்த கெட்டு போன குமாரன் திரும்ப வந்துட்டான். அவனுக்கு எல்லாம் கிடைச்சது. ஆனா அவரோடு இருந்த மூத்த மகனுக்கு கிடைத்தது என்ன? அதை மட்டும் பார்த்துட்டு நாம் என்ன செய்யலாம்? கடந்து போகலாம். அவனுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க. தமிழ்லையும் வாசித்தீங்க, இங்கிலீஷ்லயும் வாசித்தீங்க. அவனுக்கு என்ன கிடைச்சது? அவனுக்கு எல்லாம் கிடைச்சது. நாம நினைக்கிறவனுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லி. அப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். இப்ப மூத்த மகன் எந்த தவறும் பண்ணல. ஆனா அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். எதுனால? இவ்வளத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வந்தவனை உள்ள எடுத்து வச்சு இவ்வளவு கொண்டாடுறாரு. அப்ப நான் பேசாம வெளியே இருக்கிறேன். அவன் அந்த இடத்தை விட்டு எங்க போகல? தூரம் போகவில்லை. எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் அவர் சொல்லி இருக்கிறாரு, நன்மை செய்கிறவன் நன்மை செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும், தீமை செய்கிறவன் தீமையை விட்டு விலகி வர வேண்டும். அப்படி தகப்பனோடு இருந்தான். இப்ப தகப்பனை விட்டு அப்படியே வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வெளியே இருந்தான், இப்ப உள்ள வந்திருக்கிறான். இப்ப யாரை தேடி யார் வர்றா பாருங்க? மகனை தேடி தகப்பன் எங்கே வெளியே வருகிறார். அப்ப நீங்க அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்து கொண்டு ஒருவேளை ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்கல, அப்ப நீங்க அவரை விட்டு தூர போயிட்டீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். மகனே வா, மகளே வா, நான் இருக்கிறேன் உனக்கு. அப்ப அந்த ஒரு உறுதி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். என்னை அவர் தேடி வருகின்றவராக நான் இருக்கின்றேனா? எனக்கு அன்பானவர்களே, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. மகன் தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் அங்க சொல்றாரு கடைசியில. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உங்களுக்கு ஊழியம் செய்திருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இது யாருடைய மனஸ்தாபம்? யாருடைய மனக்குமுறல்? அவனோடு இருந்த மூத்த மகனுடைய மனக்குமுறல். ஆனா தகப்பனார் அங்கே தெளிவாக சொல்கிறார். அவனை பத்தி குற்றமெல்லாம் சொல்றாரு. யாரு? மூத்த மகன். பேசிகள் இடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டான். உம்முடைய குமாரனாகி அந்த மகன் வந்த உடனே ஒழுத்த கண்டினீர் அவனுக்கு அடிப்பித்தீரே. இப்ப அப்பா அழகா சொல்றாரு, மகனே நீ எப்போது என் கூட இருக்கிற, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான். நல்ல ஞாபகம் வச்சுக்க. இதுதான் இந்த வசனத்தினுடைய இந்த பகுதியுடைய முக்கியமான ஒரு செய்தி. எனக்குள்ளது எல்லாமே உனக்கு தான்ப்பா. அவனுக்குள்ளது அவன் இழந்துட்டான், திரும்ப வந்திருக்கான். அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். என் சந்தோஷத்தில் நீயும் என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொள்ள வேண்டும். என் சந்தோஷத்தில் நீயும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதாக மூத்த மகனை அவனது தந்தை கண்டிக்கவில்லை. தனது செல்வம் யாவும் அவனுக்கே உரியது என்பதை அவனுக்கு தெளிவுபடுத்தி அவனை சமாதானப்படுத்தி அவனது தம்பி திரும்பி வந்ததற்காக மகிழ்ச்சி அடையும்படியாக கூறுகிறார். சரியா? அப்ப நாம கூட நிறைய நேரம் நினைப்போம், இது என்ன கதை? இது அவன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான், கடைசியில திரும்ப வந்தான், அவனை கூட்டி வச்சு இவர் கொண்டாடுறாரு, மூத்த மகனுக்கு எதுவுமே கொடுக்கலையே. இல்ல, மூத்த மகனுக்கு உரியது மூத்த மகனுக்கு தான். அது அவர் என்ன செய்யல? இளைய மகனுக்கு கொடுக்கவில்லை. அது மாத்திரமில்லை, எனக்கு உண்டான அனைத்தும் உனக்கு உண்டான என்பதாக சொல்லுகிறார். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க? மோசமா இருப்பாங்க, ரொம்ப ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க அவன் எவ்வளவு மோசமா இருக்கிறானே, ஆனா அவனுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒண்ணும் இல்லையே. இல்ல, உங்களுக்கு அதை விட பெரிதா ஆண்டவர் ஏதாவது என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார்.
சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க.